என்னம்மா எங்க இங்க வந்துச்சு? ஒருவேளை சம்மந்தி மேல பாசம் பொங்கிருச்சோ? வசு பாட்டி, என்ன என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? கூப்பிடுங்க. ஆ, ஆ, ஆ. தம்பி, டேய் தம்பி, முதலாளிமா வந்திருக்காங்க பாருடா. வாங்க சம்பந்தி. டேய் வாங்க உள்ள வாங்க. துளசி என்னங்க? வாங்க. வாங்கம்மா. எங்களை வர சொல்லி இருந்தா நாங்களே வந்திருப்போமே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அங்க வச்சு பேசினா அது சரியா இருக்காது. அதனாலதான் இங்க வந்தேன். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன எனக்கு தெரியாத முக்கியமான விஷயம்? சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ணலான்னு இருக்கேன். வேலை முடிய 1 மாசமாவது ஆயிடும். அது வரைக்கும் நீங்க வெளியில எங்கேயாவது தங்க வேண்டியதா இருக்கும். அதனால என்னம்மா, நாங்க காலி பண்ணி தரோம். ஓஹோ, அந்த வீட்ல வச்சு மருமக முன்னாடி சொன்னா எங்க மரியாதை கெட்டுறமோன்னு இங்க வந்து சொல்றியா? பயங்கரமான ஆளுமா. நீங்க வெளியில ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிக்கங்க. அது என்ன வாடகையா இருந்தாலும் அது கூட நானே தந்துடுறேன். ஏன்னா உங்ககிட்ட நிச்சயமா பணம் இருக்காது. நீ வெறும் ஓட்டாடிங்கிறத மூஞ்சிக்கு நேராவே சொல்லி இருக்கலாம். இல்லம்மா, பணம்லாம் வேண்டாம். இத்தனை நாள் நீங்க எங்களை இங்க தங்க வச்சதே பெரிய விஷயம். அதுக்கு மேல பணம்லாம் எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாமா. நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம்மா. ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல தானே பிரச்சனை. நான் நாளைக்கே வேலையை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அந்த இன்ஜினியர் ரொம்ப பிஸியானவரு. நாளைக்கு விட்டுட்டோம்னா வேற எங்கேயாவது வேலைக்கு கமிட் ஆயிடுவாரு. பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சிருச்சு, காலம் பூரா ஒட்டிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அதுக்கு நல்லாவே இந்த அம்மா ஆப்பு வச்சிருச்சு. சரிம்மா, நாங்க இன்னைக்கே கூட காலி பண்ணிடுறோம். ஒரு முக்கியமான விஷயம். எக்காரணத்து கொண்டும் நான் தான் உங்களை காலி பண்ண சொன்னேங்கிற விஷயம் வசுந்தராவுக்கு தெரியக்கூடாது. நான் ஏதோ உங்களை வேணும்னே காலி பண்ண சொன்னதா அவ நினைப்பா. பிரச்சனை கூட பண்ணுவா. அதனால நீங்க என்ன சொல்லுவீங்களோ இல்ல எப்படி சமாளிப்பீங்களோ அது எனக்கு தெரியாது. என் பேர் வெளியில வராம இருக்கணும். உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த நினைப்பு மனசுல இருக்கட்டும். நாங்களா காலி பண்றதா தான் வசு கிட்ட சொல்லுவோம். உங்க மேல நிச்சயமா எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு நாங்க வசு கிட்ட பேசிக்கிறோம். அது வாயில சொல்லாம சீக்கிரம் சட்டுப்புட்டு காலி பண்ணுங்க. நீங்க வாங்கம்மா. முதலாளிமா, உங்க மூளை வேற லெவலுமா. அந்த வசுக்கு சரியான செக் வச்சிட்டீங்க. அதான் சுசித்ரா. என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க? என்ன பண்றது துளசி, இது அவங்க வீடு, காலி பண்ண சொல்றாங்க. இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. தப்பில்லைங்க, ஆனா திடீர்னு சொன்னா எப்படி? சம்பந்தி வீட்டுல ஒரு அளவுக்கு மேல இருந்தா என்ன மரியாதை கிடைக்குங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அனுபவிக்கிறோம். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம் துளசி. இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. இப்ப என்னங்க பண்றது? தெரியல. ஆனா அவங்க இத்தனை நாள் நம்மள இங்க தங்க வச்சதுக்கு அவங்களுக்கு நன்றி கடனா நாம உடனே காலி பண்றதுதான் சரியா இருக்கும். இத பாரு, வசுந்தரா கிட்ட இங்க நடந்தது எதையும் சொல்லாத. அவ கேட்டா நாம இந்த காசிக்கு யாத்திரை போறதா சொல்லிடு. நல்ல வேளை இலக்கிய ஹாஸ்டல்ல இருக்கா. அவளுக்கு இப்போதைக்கு இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்க, இப்ப எங்கெங்க போறது? அது அடுத்த பிரச்சனை. அது அப்புறம் யோசிப்போம். முதல்ல இந்த வீட்ல இருந்து போறதுக்கு பேக் பண்ணணும்ல எல்லாத்தையும். அதுக்குண்டான வேலையை பாரு. இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு இடம் இல்லாமலா போயிடும். அப்படியே இல்லாம போனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு வேலையை பாரு. சரிங்க.
அதுங்களெல்லாம் நீங்க எப்பவோ வெளியே அனுப்பியிருக்கணும். சூப்பர். இப்பவாது அதுங்களை விரட்ட முடிவு பண்ணீங்களே. வசு வந்துட்டாங்கம்மா. வசு அப்பா அம்மா. அப்பா என்ன பேக்கோட இப்போ எங்க கிளம்பிட்டீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒரு 2 மாசம் காசி பத்ரிநாத்னு நானும் உங்க அம்மாவும் போலான்னு இருக்கோம். என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? நேத்து பேசினப்ப கூட இத பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே. என்ன திடீர்னு? திடீர்னுலாம் இல்ல, உன் கல்யாணத்துக்கு முன்னாலே வேண்டி இருந்ததுதான். உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அதனாலதான் காசி விஸ்வநாதரை தரிசிக்கலான்னு நானும் உங்க அம்மாவும் முடிவு பண்ணிருக்கோம். சரிப்பா, இத பத்தி ஏன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்ல வசு, வெளியில இந்த மாதிரின்னு சொன்னா வேண்டுதல் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதான் உன்கிட்ட சொல்லல. சரி, உடனே கிளம்ப வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பேன்ல. நிதானமா கிளம்பிருக்கலாமே. என்னமா கதை சொல்றான்? சொல்லிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு யோசிச்சிட்டானா? பின்ன என் சொந்தக்காரனா இருந்து இத கூட பேசலனா எப்படி? எல்லாம் என் ட்ரைனிங் தான். எப்படியும் இலக்கியாவுக்கு லீவ் விட 1 மாசமாவது இருக்கு. அது வரைக்கும் வீட்டுல சும்மா தானே இருக்கணும். அதான் அப்படியே கோயில் குளம்னு போயிட்டு வரலான்னு உன்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம் இல்லையா, அதுக்காக தாம்மா. இருமா, சம்பந்தி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க பாருங்க, உங்ககிட்ட தான் வந்து அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவான். அலர்ட்டா இருங்க, விளையாட்டா விட்டுறாதீங்க, புரியுதா? இந்தாங்கம்மா வீட்டு சாவி. அம்மா என்னம்மா இது? அப்பா என்னப்பா? அதான் 1 மாசத்துல திரும்பி வந்துருவீங்கல்ல, அப்புறம் ஏன் சாவியை கொடுக்கறீங்க? நீங்களே வச்சுக்க வேண்டியதானே? இருக்கட்டும் இருக்கட்டும், சும்மா நாம பூட்டி வச்சா சும்மா தானே இருக்குன்னு அப்புறம் கண்டதும் உள்ள நுழைஞ்சிரும். அப்புறம் துரத்தவே முடியாது. ஐயோ, நான் இந்த பூச்சி கீச்சி எல்லாம் வந்துரும்னு சொன்னேம்மா. தினமும் வீட்டை திறந்து லைட் எல்லாம் போட்டு வைக்கணும். என்னதான் கெஸ்ட் ஹவுஸா இருந்தாலும் அதுவும் ஒரு ஹவுஸ் தானே. தினமும் சாயங்காலம் விளக்கேத்தி வச்சா வீட்டுக்கு சுபிட்சம் வரும். அதே இருளடைஞ்சு கிடந்துன்னு வச்சுக்கேன், பீட தான் வரும். சரி சரிம்மா, உங்க இஷ்டப்படி செய்ய. வசு, மாப்பிள்ள என்ன பண்றாரு? அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு கிளம்பிடுறோம். அவரு தூங்கிட்டு இருக்காருப்பா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஏய் இரு இரு இரு. இவன் இங்க இருக்கிற காசிக்கு போறான். 1 மாசமோ 2 மாசமோ எப்படியும் திரும்பி இங்க வந்துருவீங்கல்ல. உடம்புக்கு முடியாம அசந்து தூங்கிட்டு இருக்கிறவரை போய் எதுக்கு கஷ்டப்பட்டு எழுப்பி சொல்லிக்கிட்டு? நாங்க சொல்லிக்கிறோம், நீ கிளம்பு. அதுவும் சரிதான். மாப்பிள்ளையும் பாவம் தாம்மா, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். வசு, நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு, நாங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறோம். வரோம்மா. அப்பாடி, ஒரு வழியா கிளம்பிட்டாங்க. வா துளசி, ஒரு நிமிஷம் துளசி. அக்கா, நீயும் எங்க கூட வந்துறேன். உனக்கும் வயசான காலத்துல காசி ராமேஸ்வரம் போகணும்னு ஆசை இருக்கும். வா, சேர்ந்தே போகலாம். பொடுப்பாவி, டேய், நீ என்ன காசிக்கா போற? நீ போறதே பிளாட்ஃபாரத்துக்கு, உன் கூட வந்து என்னை பிச்சை எடுக்க சொல்றியா? அக்கா, நம்ம வசுவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இது சம்மந்தி வீடு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அது மரியாதை இல்ல. வாக்கா, நாங்க எங்க போறோமோ அங்க உங்களை வச்சு பத்திரமா பாத்துக்கிறோம். டேய் தும்பி, நீ என்னடா மைசூர் பேலஸ் காட போற? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை இல்ல. அங்கங்க இருக்கிற கோவில்ல உண்டை கட்டி வாங்கி தின்னுட்டு இருந்துருவீங்க. எனக்கு அப்படியா வேலை வேலைக்கு வக்கனையா வேணுமே? உன் கூட நான் வந்தேன்னா ஒரு பொற டீக்கு கூட வக்கு இருக்காது. என்னக்கா? ஓ, சுசித்ரா அம்மாவோட அனுமதி வேணும்னு நினைக்கிறீங்களா? சம்பந்தியம்மா, எங்க அக்காவையும் கூட அழைச்சிட்டு போறோம். நீங்க சொல்லிட்டா அவங்க வந்துருவாங்க. டேய், என்னடா ரெக்கமெண்டேஷனா? நான் வந்துட்டா இங்க முதலாளி அம்மாவை யாரா பாத்துக்குவா? நீ போ, நான் வரல, டாடா. டேய், எனக்கும் வயசாயிடுச்சுடா, என்னால அவ்வளவு தூரம் எல்லாம் வர முடியாதுடா. ரியாக்ஷனே இல்லாம இருக்கு. ஒருவேளை இந்த அம்மா நம்மள கழட்டி விட்டுருமோ? இனிமே சோத்துக்கு நம்ம லாட்டரி அடிக்கணுமா? ஐயோ, இவங்களை யோசிக்கவே நாம விடக்கூடாது. அம்மா அம்மா அம்மா, முதலாளி அம்மா,
இத பாருங்க, உங்களை நான் எப்படி எல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க பாக்குற பார்வைய பார்த்தா என்ன அவங்களோட அனுப்பி விட்டுருவீங்க போல இருக்கே. இத பாருங்க, நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அர்ஜுன் தம்பியும் வசுவி யார் சேர விடாம பாத்துக்கிறது. அம்மா நீங்க நல்லா யோசிங்கம்மா, என்ன இங்க இருந்து வெளியே அனுப்பிடாதீங்க. நான் சோத்துக்கு திண்டாட வேண்டியிருக்கும், நீங்க நிம்மதிக்கு திண்டாட வேண்டியிருக்கும். நல்லா யோசிச்சு நல்ல பதிலா சொல்லுங்க. இந்த பாழா போன தம்பி என்னையும் ரோடு கிழித்துருவான் போல இருக்கே. இல்ல, பாட்டி எங்க கூடவே இருக்கட்டும். அத்தி, சரி, அப்ப நாங்க புறப்படுறோம். கிளம்பு கிளம்பு. எப்பா, ஒரு நிமிஷம் என் வயிறே கலங்கி போச்சு. என்னை கூட்டிட்டு போய் அரை வயித்துக்கும் கால வயித்துக்கும் கொடுத்து பட்னி போட்டு கொல்ல பார்த்தான். நல்ல வேளை இந்த புண்ணியவதி காப்பாத்திட்டா. அம்மா, அப்பா, நிஜமாவே நீங்க காசிக்கு தான் போறீங்களா? அதுவும் அது நீங்களா போறீங்களா இல்ல வேற யாராவது போக சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆஹா. நாங்களா தான் போறோம். எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. நான் நேரடியாவே கேக்குறேன். அத்தை ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்கப்பா, அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எதுக்குமா இப்படி எல்லாம் கேக்குற? நாங்களா தான் புறப்படுறோம். இத பாருமா, நீ மனசை போட்டு அழட்டிக்காத. எங்களை பத்தி விடுமா. நீ மாப்பிளைய நல்ல பத்திரமா பாத்துக்கோ. அவர் கூட நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எங்க ஆசை, பிரார்த்தனை எல்லாம். சரி, பத்திரமா இருமா. நாங்க கூடிய சீக்கிரத்துல வந்துருவோம். ம். வசு, நீ எதுவும் கவலைப்படாத, நீ சந்தோஷமா இருக்கணும். ம்? ம். என்னப்பா சொல்ற? ஒரு வாரம் ஆகுமா? அது வரைக்கும் நாங்க எங்கப்பா தங்குறது? சரிப்பா, உன்னால முடிஞ்சதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுப்பா. என்னங்க சொல்றாரு? அவனும் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கானா. உடனே கேட்டா எப்படி? ஒரு வாரமாதான் ஆகும்னு அந்த ஆள் சொல்றான். அவன் சொல்றது நியாயம் தானே துளசி. நம்ம அவசரத்துக்காக வீட்டுல ஏற்கனவே இருக்கவங்கள எப்படி காலி பண்ண சொல்ல முடியும்? எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கோம். அந்த ஆளும் நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கானா. நம்பிக்கையோட இரு, அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. அது வரைக்கும் எங்க தங்குறதுன்னா எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. துளசி, இன்னைக்கு நைட்டு இந்த கோயில்ல தங்கலாமா? அதனால என்னங்க, தாராளமா தங்கலாமே. என்ன மன்னிச்சிரு துளசி. ஐயோ, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, வாங்க. விருந்தும் மருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க. நாம இத்தனை நாள் அங்க இருந்ததே அதிகம். நாமளாவே அங்க இருந்து கிளம்பி இருந்தா இந்த அவமானம் நம்மளுக்கு நேர்ந்திருக்காதுல்ல. ஏங்க, இப்ப எதுக்குங்க அதெல்லாம் பேசுறீங்க? இனி நாம தனியா வீடு பார்த்து போனோம், அவ்வளவுதானே. நாம தனியா இருந்துப்போம். என்னங்க, உங்களுக்கு பசிக்குதா? இல்லம்மா, எனக்கு பசியெல்லாம் இல்ல. பொய் சொல்லாதீங்க, உங்க முகமே இருண்டு கிடக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? ஆனந்தங்கிற பேருக்கு. அவரோட ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. கடகராசி. சாமி, நான் எத்தனை தடவை வந்தாலும் எத்தனை தடவை வேணும்னாலும் ஒரே விஷயத்தை தான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆனந்த் ரொம்ப நல்லவர். அவரு மாதிரி ஒருத்தர் ஜெயில கஷ்டப்படுறத என்னால பொறுத்துக்கவே முடியல. எப்படியாவது சீக்கிரமா அவர் வெளியில வரணும். குடும்பத்தோட நன்மைக்காக தான் அவர் தண்டனையை அனுபவிக்கிறாரு. அவர் சீக்கிரமா வெளியில வரணும். அவர் எதுக்காக தண்டனையை அனுபவிக்கிறாரோ அந்த எண்ணம் ஈடேறணும். வசவுக்காவும் மாமாவும் சந்தோஷமா வாழணும். இது தவிர உன்கிட்ட கேட்க வேற எதுவும் இல்ல. சதமானம் பவதே. ஆரத்தி எடுத்துக்கோமா. மீனாட்சி,
சர்வா வீட்டதா அனுகிரகதா பல சித்திரஸ்து. நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும். தீர்க்க சுமங்கலியா இருப்பேன். யோ வேதாம் பிரம்மணோ. என்னங்க என்னங்க எந்திரிங்க, முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும். என்னாச்சு? என்ன சொல்ற துளசி? என்னாச்சு? நம்ம மீனாட்சி கோயிலுக்கு வந்திருக்கோம். அவ உன்னை பாத்துட்டாளா? இல்லங்க, அவளை பார்த்தது நான் மறைஞ்சுக்கிட்டேன். நல்ல வேலை. மீனாட்சி நம்மளை பார்த்தா தப்பாயிடும். முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுவோம். வாங்க. என்னப்பா, காசி போற பத்ரிநாத் போறேன்னு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, கிளம்ப வேண்டியதுதான் பாக்கின்னு சொன்னீங்க. ஸ்டேஷன் போறதை விட்டுட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ கிளம்பிட்டோமா? டிக்கெட்லாம் ரெடியா இருக்கு. நைட்டு தான் ட்ரெயின். அதுக்கு முன்னாடி உள்ளூருக்குள்ள இருக்கிற முக்கியமான கோயில்லாம் பாத்துட்டு போனா நல்லதுன்னு ஐயர் தான் சொன்னாரு. அதான் ஆமாமா. சரி, நான் அடிக்கடி வர்ற கோயில் இது, இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சாமி கும்பிட்டு இதோ கிளம்பிட்டோமா. ஓ அப்படியா? சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சிருச்சுமா. ஏன் உங்க 2 பேரு நெத்திலையும் விபூதியே இல்ல? ஐயர் தரலையா? அது சுத்திக்கிட்டே இருக்குமா, வேர்வேல அழிஞ்சிருக்குமா. ஆமாமா அதான். ஓ சரி. அடுத்தது எந்த கோவில்பா? சொல்லுங்க, நான் வேணா டிராப் பண்றேன். உனக்கு எதுக்குமா சிரமம், நாங்களே போய்க்கிறோம். அப்பா உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரையும் பார்த்தா டூர் போற மாதிரி தெரியல. என்னம்மா, எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இத்தனை வருஷ வாழ்க்கை எனக்கு கத்து கொடுத்த பாடம், யாரையும் நம்ப கூடாதுன்னு தான். அதுவும் உங்க முகமே நீங்க சொல்றது பொய்ன்னு காட்டி கொடுத்துருது. துளசி, இந்த பொண்ணு பாரு, நாம என்ன சொல்றோம், இந்த மீனாட்சி என்ன சொல்றா பாரு. நான் நம்ப மாட்டேன். இது ஒரு நிமிஷம் புடிங்க. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. இருங்க, வசோகாக்கு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். வேண்டாம் மீனாட்சி, அவ ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பா. ஆமாமா மீனாட்சி வேண்டாம்மா. ஹலோ, ஃபோன் பண்ண வேண்டாம். வசோகா சொல்றது கேளு மீனாட்சி, ப்ளீஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அட என்னம்மா, மீனாட்சி தான் ஏதோ சின்ன புள்ள புரியாம பேசுறானா, நீ வேற. நாங்க 2 பேரும் வழக்கமா வர்ற கோயில் தானே, சாமி கும்பிட வந்தோம். ஆமா வசு. கிளம்ப போறப்ப பாத்துட்டா. ஆமா வசு. உடனே தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் வேற வர வச்சுட்டா. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். வாங்க கிளம்பலாம். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. போதும்பா, உங்களுக்கு எல்லாம் போய் பேச வராது. தேவையில்லாம அதை செய்யாதீங்க. உங்க முகமே நீங்க நடிக்கிறீங்கன்னு சொல்லுது. இனி உண்மையை மறைச்ச எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வசு, அவங்க கெஸ்ட் ஹவுஸ ரெனோவேட் பண்ண போறதாவும், அதனால உடனே காலி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்க உன்கிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்லிருவியோன்னு நான் பொய் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சுமா.